Welcome to Comet Computer Private Limited, e-learning program of hardware and networking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர். ஸோ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில் வந்து என்னென்ன படிக்க போகிறோன்றது பார்த்தோம். ஸோ கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரில் வாட் இஸ் அ கம்ப்யூட்டர், ஸோ அதோட காம்பனன்ட்ஸ் என்னென்ன, ஸோ அது வந்து எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ அது ரிலேட்டடாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் பேசிக்காக பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஸ்கூல் காலேஜஸ்லேயே வந்துட்டு இதை பற்றிலாம் படிச்சிடுறாங்க. பட் ஸ்டில் நம்மளுக்கு கோர்ஸ்ன்னு வரும்போது வில் பி கவரிங் ஆல் தி ஆடியன்ஸ். ஸோ நம்மளுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா சைட்லேருந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு புரியணுன்றதுக்காக பேசிக்லேருந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் எனிவே நம்மளுக்கு வந்து ஒரு காம்பனண்ட்டை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக வந்து தனித்தனி ப்ரெசன்டேஷனில் டிஸ்கஸ் பண்ணுவோம். லைக் ப்ராசஸர் ஒரு செப்பரேட் செஷன், மதர் போர்ட் செப்பரேட் செஷன். பட் இது வந்து கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் கம்பைன் ஆஃப் ஆல் தி பேராமீட்டர்ஸ். ஸோ இப்போது கம்ப்யூட்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ மிஷின். அது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிக்காகவும் யூஸ் பண்ணுறோம். நம்மளோட மேனுவல் ஒர்க்கை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிவிட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டடாக பண்ண முடியுது. ஸோ அதில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம், ரிட்ரீவ் பண்ணுறோம். சிம்பிளாக சொன்னால் வெளியில் இருக்கிற டேட்டாவெல்லாம் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், அப்புறமா ரிட்ரீவ் பண்ணுறோம். அதான் வந்து பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ கம்ப்யூட்டர் எப்படி டேட்டா சேவ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஸோ அந்த ஹார்ட் டிஸ்கில் 0s and 1s தான் சேவ் பண்ணோம். பட் நம்ம பார்க்கும்போது யூசர் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்மேட் இப்போ ப்ரெசன்டேஷன் லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் வந்து ஈஸியாக படிக்கிற மாதிரி நம்பர்ஸாவோ இல்லைனா வந்து லெட்டர்ஸாவோ இல்லைனா பிக்சர்ஸாவோ நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ உள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணுறதை நம்மளால் எடுத்து பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், அது வந்து 0s and 1s பைனரி ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அதை தான் வந்து ஹார்ட் டிஸ்கில் வந்து டேட்டா ரைட் பண்ணுவாங்க. ஸோ பிட்ஸ் அண்ட் லேண்ட்ஸ்ன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சிடியில் ஸ்டோர் பண்ணுறது. ஸோ டேட்டாவை எங்கே வேணால் ஸ்டோர் பண்ணலாம், ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணலாம், சிடியில் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ பிசி அப்படின்ற டேர்ம் வந்து ஐபிஎம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஐபிஎம் கம்பேட்டிபிள் பர்சனல் கம்ப்யூட்டர்னு. மேக் இருக்குது, இதுக்கு பேரலாக ஒரு பிளாட்ஃபார்ம் மேக் அப்படின்னு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அது செப்பரேட்டாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து முன்னாடிலாம் வந்து ரொம்ப கம்பேட்டிபிலிட்டி இஷ்யூஸ் வந்து, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வெப் பேஸ்டு இது எல்லாமே வந்துட்டு கம்பேட்டிபிளாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய யூசர்ஸ் வந்துட்டு மேக்கும் யூஸ் பண்ணுறாங்க, விண்டோஸும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மேக் கம்ப்யூட்டரில் நீங்கள் விண்டோஸே வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் விர்ச்சுவலாக. அந்தளவுக்கு கம்பேட்டிபிலிட்டி மேக் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இன்டர்னல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இஸ் அ மிஷின் டிசைன் டு ப்ராசஸ், ஸ்டோர் அண்ட் ரிட்ரீவ் டேட்டா. இப்போ தான் பார்த்தோம். ஸோ டேட்டா வந்துட்டு ஸ்ப்ரெட்ஷீட்டில் இருக்கலாம், இல்லை வந்து வேர்ட் ஃபார்மேட்டில் இருக்கலாம், இல்லை வந்துட்டு பிக்சராக இருக்கலாம், இல்லைனா வந்து எக்ஸல் ஷீட்டில் இருக்கலாம். ஸோ எனிதிங் இட் கேன் பி. ஸோ என்ன மாதிரி டேட்டா இருந்தாலும் அந்த டேட்டாவை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு ரிட்ரீவ் பண்ண போகிறோம். ஸோ everything that the computer does from web browsing to printing involves moving and processing numbers. So anything. ஸோ இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ணுறோம், அதை ஸ்டோர் பண்ணுறோம், இல்லை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு பிக்சரை தான் வந்து பிரிண்டிங் கொடுப்போம். பட் அது ப்ராசஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரோட இன்ஃபர்மேஷன் பிரிண்டருக்கு என்ன மாதிரி போகும், 0s and 1s போகும். ஸோ அந்த பிரிண்டர் என்ன பண்ணுதுன்னா, அந்த வர இன்ஃபர்மேஷனை 0s and 1s வித் கலர் கோடிங் எல்லாத்தையுமே வந்து அது கைண்ட் ஆஃப் ஒரு என்கோடிங் டீகோடிங் மாதிரி பண்ணி அதுலேருந்து நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்குது. பட் டேட்டா ஆசச் அந்த வயர் வழியாக ஒரு கம்ப்யூட்டருக்கும் பிரிண்டருக்கும் என்ன கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, மேக்ஸிமம் ஒரு வயர் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லை வயர்லெஸில் இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரானிக் சிக்னல்ஸ் வந்துட்டு 0s and 1s கன்வெர்ட் ஆகிட்டு அதுதான் பிரிண்டருக்கு போகுது. ஸோ அல்டிமேட்லி அந்த கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நம்பர்ஸ் தான், 0s and 1s தான். ஸோ கம்ப்யூட்டர் சிஸ்டம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மெனி பார்ட்ஸ், போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சிடலாம். ஒன்று வந்து ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ், இன்னொன்று சாஃப்ட்வேர் காம்பனன்ட்ஸ். ஸோ ஹார்ட்வேர் இல்லாமல் சாஃப்ட்வேர் இல்லை, சாஃப்ட்வேர் இல்லாமல் ஹார்ட்வேர் இல்லை, ஒன்று டிபெண்ட்டு. ஸோ கம்ப்யூட்டருக்கு ஹார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராசஸர். ஓகேங்களா, கம்ப்யூட்டருக்கு வந்து மெயின் காம்பனன்ட் வந்து ப்ராசஸர் தான். பட் ப்ராசஸர் மட்டுமே போதுமானு கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்லைடில் அதை பற்றி பேசுவோம். ஸோ அதுக்கு வந்து கூட ஒர்க் பண்ணுறதுக்கு மெமரி வேணும், தென் அதுக்கு இன்புட் அண்ட் அவுட்புட்டுக்கு வந்து டிவைசஸ் வேணும், ப்ரோக்ராம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹார்ட் டிஸ்க் வேணும். ஸோ அதை வந்து ரன் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெமரிஸ் இருக்குது.
ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு இருந்தால் தான் நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ஸோ என்ன மாதிரி சாஃப்ட்வேர்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, நிறைய டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர், லேயர்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ம்வேர். ஸோ ஃபர்ம்வேர் அப்படின்றது அது ஒரு சாஃப்ட்வேர் தான், பட் இந்த ஹார்ட்வேர் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருக்கும். கம்ப்யூட்டர்ஸில் வந்து நம்ம ஜென்ரலாக பயாஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து இட்ஸ் அ ஃபர்ம்வேர் ஃப்ரம் த மேனுஃபேக்சரர். அவங்க வந்து எந்தெந்த ஹார்ட்வேரை வந்து ரீட் பண்ணுறதுக்காகவும், இப்போ நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணும்போது அதில் எதுவுமே இருக்காது, பிளாங்காக தான் இருக்கும். ஸோ இந்த ஃபர்ம்வேர் தான் ஃபஸ்ட்டு லோட் ஆகுது, மெமரியில் லோட் ஆகிட்டு அது மூலமாக நம்மளுக்கு வந்து இருக்கிற ஹார்ட்வேர்லாம் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ம்வேர் வந்து மெயினாக எதுக்கு பார்த்தீங்கன்னா, டு ரெக்கக்னைஸ் த ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஸோ அதில் மெமரியை ரீட் பண்ணுறோம், இருக்கிற காம்பனன்ட்ஸ் எல்லாமே டெஸ்ட்லாம் நம்ம பண்ணுவோம், ஒர்க் ஆகுதா இல்லையா. ஸோ இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து ஃபர்ம்வேர் சொல்லிடும். ஸோ கீபோர்ட் கனெக்ஷன் சரியில்லை, மவுஸ் வந்து ஒர்க் ஆகலை, ஸோ அந்த மாதிரி டிவைசஸ் ஏதாவது ரீச்சபிலிட்டி இல்லைன்னா அது ஃபர்ம்வேர்லேயே வந்து கண்டுபிடிச்சிடலாம். So operating system typically provides a set of software tools for application programs, providing the mechanism by which they too can access the screen, disk drive, so on. So once in the firmware வந்து initial platform set பண்ணதுக்கு அப்புறமா தான் operating system load ஆக போகுது. ஸோ அது எங்கேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோன்னா ஃபர்ம்வேரில் இருக்க ரெஃபரன்ஸ் தான். ஸோ இப்போ வந்து பயாஸில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கீபோர்டு ஒர்க் ஆகுது, ஓகே, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகும்போது கீபோர்டுக்கான சாஃப்ட்வேர் வந்து லோட் பண்ணும், ப்ரோக்ராம் சாஃப்ட்வேரை, அப்புறம் மவுஸ்க்கான சாஃப்ட்வேர், அப்புறம் பிரிண்டருக்கு, அப்புறம் மற்ற காம்பனன்ட்ஸ்க்கான சாஃப்ட்வேர் எல்லாமே லோட் பண்ணும். இன்கேஸ் இப்போது பயாஸ்லேயே வந்து கீபோர்டு ஒர்க் ஆகலைன்னு கண்டுபிடிச்சிட்டா அந்த ப்ரோக்ராம் லோட் பண்ணாது. ஸோ பயாஸ் லெவலில் கீபோர்டு ஒர்க் ஆகலைன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லெவல்லையும் கீபோர்டு ஒர்க் ஆகாது, நீங்கள் லாகின் பண்ண முடியாது. அன்டில் அதர்வைஸ் உங்களுக்கு வேறு மெத்தடில் லாகின் மெத்தட் இருந்ததுன்னா நீங்கள் பண்ணலாமே தவிர கீபோர்டு இல்லாமல் எப்படி லாகின் பண்ணுவீங்க, பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் வந்து அதுக்கான டிரைவர்ஸ் வச்சுருக்கோம், தட் இஸ் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங். பட் நம்மளுக்கு ஃபர்ம்வேரில் இருக்கிறது ஹார்ட்வேர் ப்ரோக்ராமிங், கைண்ட் ஆஃப் எம்பெடட் ப்ரோக்ராமிங் கூட சொல்லலாம். ஸோ பூட் லோடர் என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்கும், சரிங்களா. அதில் எதுவும் டவுட் எல்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு தேவையான விண்டோஸ் 10ஓ விண்டோஸ் 7ஓ இல்லை வேறு ஏதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுவாக இருந்தாலும் ஹார்ட் டிஸ்கில் தான் ஸ்டோர் பண்ணியிருப்போம். பட் பூட் லோடரோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ரன் பை த ப்ராசஸர். ஸோ அது வந்து நம்ம பயாஸில் என்ன சொல்லியிருப்போம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சிடியில் இருக்குது இல்லை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஹார்ட் டிஸ்கில் இருக்குது அப்படின்னு நம்ம பாயிண்ட் பண்ணியிருப்போம். பயாஸ் செட்டிங்கில் லாகின் பண்ணி பார்த்தோம்னா அதிலே வந்து சீக்வன்ஸ் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு எங்கே செக் பண்ணணும், ஃப்ளாப்பியில் செக் பண்ணணும், அடுத்து எங்கே செக் பண்ணணும், ஹார்ட் டிஸ்கில் செக் பண்ணணும். இது ரெண்டுத்துலேயும் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா தேர்ட் எங்கே போகணும், சிடி டிரைவில் செக் பண்ணணும். இது வந்து நம்ம ஃபஸ்ட் இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது செட் பண்ணுற ப்ரையாரிட்டி. பட் ஒன்ஸ் இன்ஸ்டலேஷன் முடிச்சு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ணிட்டோம்னா அந்த ப்ரையாரிட்டி மாற்றிடும். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஹார்ட் டிஸ்க் தான் கொடுப்போம். ஸோ ஏன்னா இதில் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த பூட் லோடர் ப்ரோக்ராம் என்ன பண்ணோம், அந்த பேராமீட்டரை பார்த்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹார்ட் டிஸ்கில் போய் செக் பண்ணிக்கும். ஓகே, ஹார்ட் டிஸ்க் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுது, அது வந்து ஃபர்ம்வேரே செக் பண்ணிடுது. பூட் லோடர் என்ன பண்ணுவாங்க, அதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, அதில் சி டிரைவ் இருக்கும், அதில் தான் நம்ம வந்து பூட் லோடர் .ini அப்படின்ற ஃபைல்லாம் வச்சுருப்போம், மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த பூட் லோடர் ஃபர்ம்வேர் அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்க ப்ரோக்ராம் வெரிஃபை பண்ணிவிட்டு, ஓகே ஹார்ட் டிஸ்க் நல்லா இருக்குது, ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ இதோட ரொட்டீன் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறமா ஆப்ரேட்டிங் சிஸ்டமை லோட் பண்ண ரெடி ஆகிடும். ஸோ அதுதான் வந்து பூட் லோடரோட ஃபங்க்ஷன். ஸோ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் நம்மளுக்கு நிறைய இருக்குது, எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் ப்ராஜெக்ட், எம்எஸ் பெயிண்ட்டு, இது எல்லாமே வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர். இதுதான் நம்ம வந்து கம்ப்யூட்டரோட ஹார்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து சிஸ்டம் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கே வந்து ப்ராசஸர் தான் வந்து முக்கியமான காம்பனண்ட். ஸோ எலக்ட்ரானிக் டிவைஸ் மேனிப்புலேட்டிங் டேட்டா இன் அ வே ஸ்பெசிஃபைட் பை சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நம்ம எழுதியிருக்கோம், அதை பேஸ் பண்ணி அது இன்புட் எங்கே இன்புட் டிவைஸ் இருக்கோ அங்கே இன்புட் வாங்கிக்கும், தென் ப்ராசஸ் பண்ணிவிட்டு அவுட்புட் டிவைஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணிடும். சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாட் கான்ஸ்டிட்யூட்ஸ் அ ப்ரோக்ராம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதுகிறோம் இல்லைங்களா. ஸோ கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் வந்து ப்ரோக்ராம் எழுதுவாங்க, இது மாதிரி ரீட் பண்ணணும், இதை வந்து ப்ராசஸ் பண்ணணும், கால்குலேட் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து ப்ராசஸ் பண்ண போகுது. ஸோ ப்ராசஸர் மட்டுமே போதும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ரைட், ஓகேங்களா. ஸோ ப்ராசஸர் மட்டுமே வச்சுட்டு உங்களால் எல்லாமே பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து அடிஷ்னல் காம்பனன்ட்ஸ் வேணும், அது வந்து மல்டிபிள் டிவைசஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும்.
இன்புட் டிவைசஸ் லைக் கீபோர்ட் மவுஸ் அதெல்லாம் இருக்குது, அது கூட இன்ட்ராக்ட் பண்ணணும். அவுட்புட் டிவைசஸ் பிரிண்டர் மானிட்டர் இருக்குது. டிஸ்க் ஸ்டோரேஜ், உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் இல்லை வேறு ஏதாவது ஸ்டோரேஜ் டிவைசஸ் இருக்குது. மெமரி, ரேம், ரோம் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் கூட இன்ட்ராக்ட் பண்ணால் மட்டும்தான் அதால் வந்து ஒர்க் பண்ண முடியும். வெறும் ப்ராசஸர் மட்டும் வச்சு நம்மளால் பண்ண முடியாது. ஸோ மைக்ரோ ப்ராசஸருக்கும் மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, இல்லை கிளாரிட்டி இருக்காது. ஸோ மைக்ரோ ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்டெகிரேட்டட் சர்க்கியூட், ரெண்டுமே ஐசி தான், இன்டெகிரேட்டட் சர்க்கியூட் தான், அதில் எதுவும் டவுட் இல்லை. பட் மைக்ரோ ப்ராசஸர் வந்துட்டு நார்மல் ப்ராசஸிங் பண்ணுது. அதுக்கு வர இன்புட் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அதுக்கு தேவையான அவுட்புட் யூனிட்டில் நம்ம சப்ளை பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸர் நம்மளுக்கு இருக்குது. இன்டெல்லில் வந்து பென்டியம் சீரீஸு, ஐபிஎம் ப்ராசஸர்ஸ், மிப்ஸு, ஸ்பார்க்கு, இது மாதிரி நிறைய ப்ராசஸர்ஸ் நம்ம மார்க்கெட்டில் இருக்குது. இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னா என்னென்னா, இதுவும் கைண்ட் ஆஃப் ப்ராசஸர் தான். பட் ப்ராசஸிங் பண்ணுற வேலையை மட்டும் இல்லாமல் அது வந்து அடிஷ்னலாக ஐஓ டிவைசஸையும் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் வில் பி ஆட் ஆன் ஒர்க் லோட் ஃபார் தி மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ ப்ராசஸர் ப்ளஸ் அடிஷ்னல் காம்பனண்ட் தான் மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ இப்போ ஒரு மிஷினரி இருக்குது, அங்கே நம்ம வந்து கம்ப்யூட்டர் அப்படின்றது நம்ம செட் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அங்கே ஒரு மானிட்டர், கீபோர்டு, மவுஸ் எல்லாம் வைக்க முடியாது. ஸோ அந்த மிஷினரி கூட இன்டெகிரேட் பண்ணி ஒரு சிப்பை இன்டெகிரேட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அந்த ப்ரோக்ராம் எல்லாமே அதிலே இருக்கும். ஸோ ஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு ஜஸ்ட் கீபேட் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் பெருசாக இருக்காது. ஸோ அந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டரைஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் தான் பண்ணுவோம். சிஎன்சி மிஷின்ஸ், ஹைட்ராலிக் மிஷின்ஸ், இல்லை வேறு ஏதாவது ப்ரொடக்ஷன் மிஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஈவன் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு. ஸோ நிறைய இடத்துல நம்ம வந்து மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ணுறோம், பிகாஸ் நம்மளால் வந்து நிறைய திங்ஸை இன்டெகிரேட் பண்ண முடியுது அது கூட. ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் இஸ் நத்திங் பட் அ மைக்ரோ ப்ராசஸர் plus integrated with additional controls, memory, IO devices, அந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சர்க்கியூட்ஸ் நம்ம உள்ளே இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து டிவைசஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ண மாட்டோம். அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், ஸோ ஏஎல்யூ. ஸோ இது வந்து கேல்குலேஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் நம்ம பண்ண போகிறோம். மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸு அது எல்லாமே வந்து ப்ராசஸர் இந்த யூனிட்டை யூஸ் பண்ணி தான் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் தி மெயின் ரீசன் ஃபார் கெட்டிங் தி அவுட்புட். ப்ராசஸர்லேயே ரெண்டு டைப் ஆஃப் ப்ராசஸர் இருக்குது, ரிஸ்க் அண்ட் சிஸ்க். ரிஸ்க் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெடியூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர். ஸோ நேம்லேயே வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஒரு வேலைக்கும் தனித்தனியாக இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த வேலையை பண்ணுறதுக்கு ஒரு ஒர்க் 1 அது பண்ணுறதுக்கு ஒரு செட்டு, ஒர்க் 2 பண்ணுறதுக்கு ஒரு செட்டு. இப்போ பெரிய ஒர்க் இருக்குன்னா அதை வந்து டிவைட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன காம்பனண்ட்டாக பிரிச்சுட்டு ஒரு ஒர்க்குக்கும் ஒரு ப்ரோக்ராம் எழுதுவாங்க. ஸோ அது மாதிரி பிரேக் பண்ணி பண்ணுறது. டு எக்ஸிக்யூட் சச் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இஃப் தேர் இஸ் a separate electronic circuit in the control unit which produces all the necessary signals, this approach of the design of the control section of the processor is called RISC design. ஸோ எல்லாத்தையும் தனித்தனியாக ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதை ஒன்றா இன்டெகிரேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வெளியே ரிசல்ட் வருது. ஸோ இதுதான் வந்து ரிஸ்க் ப்ராசஸர். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஐபிஎம்ல RS 6000, இல்லை எம்சி, இல்லை டிஇசிஸ் ஆல்ஃபா ப்ராசஸர்ஸ், இதெல்லாமே வந்து ரிஸ்க் ப்ராசஸர். ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரிஸ்க் ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் ப்ராசஸர் யூசஸ் ஸ்மால் அண்ட் லிமிட்டட் நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இதில் பெரிய பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்காது, எல்லாமே பிரேக் பண்ணி சின்ன சின்னதாக தான் இருக்கும். மோஸ்ட்லி யூசஸ் ஹார்ட்வயர்ட் கண்ட்ரோல் யூனிட், எல்லாமே வந்து வயர்டாக தான் இருக்கும். இந்த சென்ஸ் பிசிபி அந்த மாதிரி இந்த லைன்ஸ் தான் வச்சுருப்பாங்க. கன்சியூம்ஸ் லெஸ் பவர் அண்ட் ஹேவிங் ஹை பர்ஃபார்மன்ஸ். ஸோ பவர் கன்சப்ஷன் கம்மி தான், ஏன்னா வந்து இது எல்லாமே அடிஷ்னல் யூனிட்ஸ் தனித்தனியாக இருக்கிறதுனால அது நிறைய ப்ராசஸ் பண்ண போகிறதில்ல, இன்டெகிரேட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஈச் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் கன்சிஸ்டன்ட். RISC processors uses simple addressing modes and RISC instructions is of uniform fixed length. ஸோ அது டிவைட் பண்ணும்போது யூனிஃபார்மாக இருக்கும், ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக அந்த மாதிரி இருக்காது, எல்லாமே சின்ன சின்ன யூனிட்டாக டிவைட் பண்ணி விட்டுரும். ஸோ இதுதான் வந்து RISC ப்ராசஸர். ஸோ இட் இஸ் அ ப்ராசஸர், சிம்பிளாக சொல்லணும்னா இட் இஸ் அ ப்ராசஸர். இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு சின்ன சின்னதாக இருக்கும், ஸோ ப்ராசஸிங் குயிக்காக பண்ணிடும். அதனால இது வந்து அட்வான்ஸ்டு டிவைசஸில் இது யூஸ் பண்ணுறாங்க. CISC ப்ராசஸர், காம்ப்ளெக்ஸ் செட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர். ஸோ இதில் நேமில் என்ன சொல்லிட்டாங்க, காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா
நிறைய ப்ரோக்ராம் இருந்ததுன்னா அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கே டைம் எடுத்துக்கும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வந்து. அதனால என்ன பண்ணாங்க, மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸை இன்டெகிரேட் பண்ணி எப்படி வந்து ஷார்டன் பண்ணலாம். இப்போ ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, 1000 லைன்ஸ் இருக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ரோக்ராமும் ஒரு செகண்ட் எடுத்துக்கிட்டா 1000 செகண்ட்ஸ் ஆகும், சரிங்களா? ஸோ கால்குலேட் பண்ணிங்கன்னா நிறைய டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, அந்த 1000 லைன்ஸை எப்படி வந்து 250 லைன்ஸாக மாற்றலாம். ஸோ ப்ரோக்ராம் பண்ணுறவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும், எப்படி ஷார்டன் பண்ணலாம், எப்படி லூப் கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணி இந்த ப்ரோக்ராம் வந்து ஷார்டன் பண்ணி தென் சேம் கைண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஸோ அதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டிங். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 386, 486. நம்ம யூஸ் பண்ணுற எல்லா கம்ப்யூட்டர்ஸுமே வந்து சிஸ்க் ப்ராசஸர்ஸ் தான். ஸோ சிஸ்க் சிப்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா large amount of different and complex instructions. Machines generally make use of complex addressing modes. Addressing mode எல்லாமே டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், ஏன்னா அது வந்து காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம் தான் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட் மிஷின் ப்ரோக்ராம்ஸ் கேன் பி எக்ஸிக்யூட் ஆன் சிஸ்க் மிஷின்ஸ். ஸோ அந்த மிஷினோட ப்ரோக்ராம் தான் எக்ஸிக்யூட் பண்ணல, வேறு மிஷினில் பண்ண ப்ரோக்ராம்ஸை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ப்ராசஸர்ஸ் ஆர் ஹேவிங் லிமிட்டட் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர். ஸோ நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் செட் வந்து குறைச்சதுனால நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸும் வந்து குறைஞ்சிச்சு. அப்போ ப்ராசஸர் வந்துட்டு காம்பேக்டாக பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதனால தான் ப்ராசஸர், இன்டெல் ப்ராசஸர்லாம் பார்த்தீங்கன்னா சிஸ்கோ ப்ராசஸர், பட் சைஸும் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. குவாலிட்டியும் வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப ஹீட் ஆகுறது 1 இயரில் 2 இயரில் போகுது அப்படின்னா சாலிடாக 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு வந்துட்டு அந்த சிஸ்டமை நம்மளால யூஸ் பண்ண முடியும் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். ஸோ இது இல்லாமல் இப்போ வந்து டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர். ப்ராசஸர்லேயே வந்து டிஎஸ்பி அப்படின்றது ஸ்பெஷல் டைப். ஸோ தீஸ் ப்ராசஸர்ஸ் ஹேவ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அண்ட் ஆர்கிடெக்சர்ஸ் ஆப்டிமைஸ்ட் ஃபார் நியூமெரிக்கல் ப்ராசஸிங் ஆஃப் அரே டேட்டா. ஸோ இது வந்து அட்வான்ஸ் ப்ராசஸிங் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ டிஎஸ்பிஸ் கேன் ஹேவ் வெரி ஹை த்ரூபுட் and can outperform both CISC and RISC. ஸோ RISC and CISC கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும், ப்ராசஸிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுதுன்னு சொல்கிறாங்க, கம்பேரிட்டிவ்லி ஃபாஸ்டர். ஸோ அது எப்படி பண்ணுதுன்னா ஹார்ட்வேர் லூப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொன்னோம் இல்லையா, ப்ரோக்ராம் லூப்ஸ் அது கொண்டு வந்து நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நம்பர் ஆஃப் லைன்ஸை வந்து குறைச்சி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கான ப்ராசஸிங் இது எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஹார்ட்வேர் லூப்பிங் பண்ணுறதுக்கு பேர் என்ன சொன்னால் ஜீரோ ஓவர் ஹெட் லூப்பிங் சொல்கிறாங்க. ஸோ சின்ஸ் நோ கண்டிஷன்ஸ் நீட் டு பி எக்ஸ்பிளிசிட்லி டெஸ்டட் பை த சாஃப்ட்வேர் ஆஸ் பார்ட் ஆஃப் லூப்பிங் ப்ராசஸ். ஸோ இந்த லூப்பிங் பண்ணுறதுனால, ஹார்ட்வேர் லூப்பிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிஷியலாக தான் இருக்குது, தென் ஃபாஸ்டர் ப்ராசஸிங் நம்மளுக்கு கிடைக்குது. DSP processors are commonly used in embedded applications and many conventional embedded microcontrollers include some DSP functionality. ஸோ மைக்ரோ கண்ட்ரோலரில் இல்லை வந்து இப்போது நீங்கள் ஷாப்பிங் மால் போகிறீங்க, அங்கே பில்லிங் மிஷின்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மிஷின்ஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக எல்லாமே பண்ணுறாங்க. சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸ் தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம், பட் நிறைய ப்ராசஸை வந்துட்டு குயிக்காக பண்ணுவாங்க. பில்லிங் பண்ணுறதா இருக்கட்டும், கஸ்டமர் அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே குயிக்காக நடக்கும். ஸோ அந்த மாதிரி டிவைசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி ப்ராசஸர்ஸ் தான்